இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் இறங்கி இந்த வேலையை ஆசீர்வதிக்கும்படி ஒரு நிமிடம் நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, எப்படி ஆகிலும் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தே ஆக வேண்டும். அப்பா, நீர் ஆசீர்வதித்தே ஆக வேண்டும். உம்முடைய நன்மையினால் நிரப்பும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனத்திலே பாருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு 365 நாட்களை தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார்? இன்னொரு ராஜ்யம் இந்த பூமியிலே இருக்கிறது. ஆண்டவர் சொல்லும்போது, பிசாசை துரத்தினால் அவனுடைய ராஜ்யம் எப்படி நிலைநிற்கும்? ஆகவே நமக்கு தீமை செய்கிற இன்னொரு ராஜ்யம் இருக்கிறதை நாம் வேத புத்தகத்திலே படிக்கிறோம். அன்பானவர்களே, ஆகவே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும் என்று சொல்லுகிறார். பரமண்டல ஜெபத்தை நமக்கு சொல்லி தரும்போது அவர் நமக்கு சொன்னார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபம் பண்ண சொன்னார். பிரியமானவர்களே, ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன். பிரியமானவர்களே, நாம் அனுமதி கொடுக்காமல் அவர் நம்மை ஆளுகை செய்ய முடியாது. நமக்கு ஆண்டவர் அதிகாரத்தை தந்திருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சாயலின்படி, தம்முடைய ரூபத்தின்படி நம்மை உண்டு பண்ணி இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஆகவே ஆண்டவர் நமக்கு ஆளுகையை தந்திருக்கிறார். நமக்கு உரிமை இருக்கிறது. ஒன்று, ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்வதற்கு நாம் தான் உரிமை கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த உலகத்தின் அதிபதி நம்மை ஆளுகை செய்வதற்கு நாம் விரும்பாவிட்டாலும் அவன் கதவை உடைத்து கொண்டு வருகிறவன். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான் என்று யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, நம்மை சிருஷ்டித்தவர், நம்முடைய சரீரத்துக்கு அதிபதி, நம்முடைய ஜீவனுக்கு அதிபதி ஆண்டவர் நம்முடைய பக்கத்தில் வந்து நின்று நாம் அனுமதி கொடுத்தால் மட்டுமே அவர் நம்மிடத்தில் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும். ஆகவே ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் தரும்போது அந்த 24 மணி நேரத்தையும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். அவருடைய ராஜ்யத்திற்குள் நம்மை கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுவித்து தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்துகிறவர் என்று கொலோசையர் 1:13 நாம் படிக்கிறோம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, நாம இருளின் அதிகாரத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு உட்படுத்தப்படுகிறோம். ஆகவே நாம் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும் போது இந்த வருடத்தின் ஒவ்வொரு நாளும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள். அவருடைய நீதியை தேட வேண்டும் ஒவ்வொரு நாளும். ஏனென்றால் ஆதியாகமத்தின் புத்தகம் 17வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள். 1வது வசனம், ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அன்பானவர்களே, நம்முடைய நீதி அல்ல, ஆண்டவருடைய நீதி நமக்கு வேண்டும். இப்பொழுது இந்த ஆபிரகாம் தன்னுடைய சுய நீதியில் அவர் நின்றார். பாருங்கள், இப்பொழுது அவருக்கு 99 வயது.
ஆனால் இதற்கு முந்தைய அதிகாரத்தில் 16வது அதிகாரம் ஆதியாகமம் 16வது வசனத்திலே ஆபிராம் 86 வயதாயிருந்தான் இஸ்மவேலை பெற்ற போது. ஆகவே கிட்டத்தட்ட 85 வயதுக்கு பிறகு 99வது வயதிலே ஆண்டவர் அவரோடு கூட பேசுகிறதை நாம் படிக்கிறோம். ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. தேவனுடைய நீதியை நாம் தேடினால் ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும். தேவனுடைய நீதியை விட்டுவிட்டு சுய நீதியை தேடினால் 85 வயதிலிருந்து 99 வயது வரை ஆண்டவருடைய சத்தத்தை கூட அவரால் கேட்க முடியவில்லை. ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது ஆண்டவர் எல்லா காரியத்தையும் பார்த்து கொள்ளுவார். நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திப்பார் பிரியமானவர்களே. ஆகவே ஒவ்வொரு நாளும் சங்கீதம் 16:8 கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நமக்கு முன்பதாக நாம் நிறுத்தி நோக்கி கொண்டிருக்க வேண்டும். யோபுவின் புத்தகம் 21:14 அவர்கள் தேவனை நோக்கி என்ன சொல்லுகிறார்கள்? எங்களை விட்டு விலகியிரும், உம்முடைய வழிகளை அறிய விரும்போம். அன்பானவர்களே, நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட மனதில்லாதிருக்கும் போது நாம் என்ன சொல்லுகிறோம்? எங்களை விட்டு விலகியிரும், உம்முடைய வழிகளை அறிய விரும்போம். ஆனால் என்ன தெரியுமா? யோபு 21:16 ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இராது. ஆகவே நம்முடைய வாழ்வு, நமக்கு வாழ்வு தருகிறவர் யார்? அவர்தானே நமக்கு தேவை. ஆகவே முதலாவது கர்த்தருக்கு நாம் இடம் கொடுப்போம். அன்பிற்குரியவர்களே, பாருங்கள், இன்னும் 1 சாமுவேலின் புத்தகம் 2வது அதிகாரம் 30வது வசனத்திலே, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இந்த வருடத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். ஆகவே கர்த்தரை நாம் கனமண்ண கர்த்தர் சொன்னார், நீங்கள் கனமண்ணப்படுவீர்கள். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடி அவரை கனப்படுத்தும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதை இந்த வருடத்தில் நாம் காண்போம். மல்கியா 1:6 குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயம் எங்கே? அன்பானவர்களே, ஆகவே மிகுந்த ஜாக்கிரதையோடு நாம் கர்த்தரை கனம் பண்ணுவோம் பிரியமானவர்களே. இன்னும் ஒரு காரியத்தை பாருங்கள். சங்கீதங்களின் புத்தகம் 40வது சங்கீதம் 23வது வசனத்திலே, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஆகவே ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5:18 எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அல்லேலூயா. அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அன்பானவர்களே, உபாகமம் 8:17-18 வசனத்தை பாருங்கள். நாம் ஆண்டவருக்கு ஏன் மகிமையை கொடுக்க வேண்டும்? அவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அந்த பலன் வேண்டுமானால் கூட ஆண்டவர் தான் நமக்கு. ஆகவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அதற்கு அடையாளமாக கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்கள். பாருங்கள், சங்கீதம் 34:1 கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஏனென்றால் எல்லாமே எனக்கு நீங்க தான்ப்பா. ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறவர். லூக்கா 17:12-18 வரை படிக்கும் போது 10 பேர் ஆண்டவரிடத்தில் நன்மை பெற்றாலும் ஆண்டவர் மற்ற 9 பேர் எங்கே என்றுதான் கேட்டார். நன்றியுடையவர்களாக இருப்போம். காலங்கள் கர்த்தரால் நமக்கு தரப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று நீதிமொழிகள் 21:31 படிக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, அவரே நமக்கு எல்லாம். நாம் ஜெபிப்போமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். 1 கொரிந்தியர் 15:17 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொன்னீரே. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இதனால் பிள்ளைகளுடைய வாழ்வில் எல்லா பகுதிகளிலும் வெளிச்சம் உண்டாகட்டும், நிறைவு உண்டாகட்டும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென், ஆமென்.